பார்த்துக்கங்க ரூமை வந்து எவ்வளவு நீட்டாக அது பூரா கட்டப்பை பேக்கு இது திலீபா கோகுல் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடை அதுக்கு கீழே வந்து ஒன்றும் வேணாம். இதை பாருங்கள், இதுதான் திலீபாவோட பீரோல். இந்த பாருங்கள் நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து இந்த வெயிட்டாக போடுவாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது அவனோட பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, பனியனு, அது ஓரம் பூரா புது சட்டை. இது கோகுலோட பேண்ட்டு, அவனோட சட்டை. இது கீழே பாருங்கள் அவனோட திங்ஸ், இந்த ஃபைலு, பைபிளு, குரானு, இது அவனோட மெடிக்கல் இது. அதுக்கப்புறம் இந்த கட்டப்பையில் வந்து இந்த ஃபோட்டோ, அது ஒரு பேக்கு. இதெல்லாம் வச்சு நீட்டாக அடிக்கிட்டேன் இன்றைக்கி காலையில். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த வேலை தான் பார்த்துருக்கேன். தள்ளிக்க தெளிப்பா தள்ளிக்க. அதுக்கப்புறம் இந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா இதையும் க்ளீன் பண்ணிட்டேன். போ அங்கிட்டு போ, ஒரு நிமிஷம் போ. இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சாக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, வீடு காலி பண்ணால் அல்றதுக்காக சாக்கு. இது பூரா என்னோடது. இது பூரா அயன் பண்ண சேலை, அயன் பண்ணாத சேலை. இது பூரா பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கு. இது எங்கள் அம்மாவோட துணிமணி. எல்லாமே எடுத்து நீட்டாக வச்சு அடிக்கிட்டேன். இந்த அரை ஒருத்த படுக்கையை போட்டேன், காலையிலே வந்து படுக்கையை போட்டேன். இப்போ வந்து பார்த்துக்கங்க, இங்கே இதில் மூட்டு குப்பை கிடந்துச்சு. இந்த ஒரு சாக்கு ஃபுல்லாக, இந்த அட்டைப்பெட்டி, இந்த இது வந்து மிஷினில் வந்து பெட்ஷீட் ஓடுது. இந்தாங்க அதையும் கட்டுறேன். பெட்ஷீட் ஓடுதா, துவைக்குது, துவைச்சிக்கிட்டு இருக்குது சரியா. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டை. இந்தாம்மா இருங்க, குமிச்சு கிடக்கு பாருங்க எவ்வளவு சட்டைன்னு. இப்போ இந்த சட்டையை பூரா ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது அக்கா நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு சட்டை இல்லை, அந்த சட்டையை கொடுக்காண்டிங்கன்னா கூட நம்ம கொடுப்போம். ஏன்னா பாவம் இல்லாதவங்களுக்கு வந்து, ஏன்னா இவர் போட மாட்டார். இன்னும் அந்த ரூமில் கொஞ்சம் சட்டையெல்லாம் ஒதுங்க வைக்கணும். எவ்வளவு சட்டை இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா எண்ணி காட்ட போகிறேன். அந்த ரூமில் போய் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணால் அதில் ஒரு 20 சட்டை எடுக்கலாம் இப்போதைக்கு. அதனால் திலீபாவுக்கு சட்டைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. முழுக்க இந்த ட்ரெஸ் தான் பூராமே பியூர் காட்டன். அவ்வளோ அழகழகான சட்டை. இப்போ கவுண்ட் பண்ணுறேன், வாங்க எத்தனை சட்டை இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதெல்லாம் துவச்சி மடித்த மாதிரியே இருக்கா, தெரியுதா? எல்லாமே நல்லா, எந்த வாசமும் இல்லை. இருந்தாலும் காலேஜுக்கு போட்டுக்கு போகிறப்ப ஒரு கம்போர்ட்டு போடணும்ல, அதனால் சும்மா ரஃப் யூஸ் மாதிரி ஒரு துவை. இங்கே பாருங்கள், 1 இதெல்லாம் வந்து அழுக்கு துணி சரியா, இதெல்லாம் அவரோட அழுக்கு துணி. இந்த பாருங்கள் 2 இது திலீபாவுக்கு வந்ததான், நான் தான் அவரை போட்டுக்க சொல்லி சொன்னேன் சரியா. இதெல்லாம் அவர் இதில் போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை தாங்க, 2 சட்டை, 3 4 5 6 7 8 இருக்குடா 9 இந்தாங்க 10. இது என்னது, இது கோகுலோட சட்டை துவைக்கிறதுக்காக. இது அங்கிட்டு இருக்கட்டும், இது அங்கிட்டு இருக்கட்டும் சரிங்களா. எல்லா துணியும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க 9. இந்தாங்க 10. இந்தாங்க இது வந்து அவன் போட்டுக்கிற சட்டை தான், அதனால் இதை தனியாக வச்சுருவோம். 10 11 நாங்கள் 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 28 எங்க அவ்வளோவா 28 சட்டை. 28 சட்டைப்பா மொத்தம் இருக்குது. இது பூரா இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 28 சட்டை. இது பூரா இப்போ துவைச்சி நல்லா கம்போர்ட்டு போட்டு இவங்களுக்கு மடைச்சு. இதெல்லாம் கோகுலோட அந்த இது இருக்குது லேசாக, அந்த கொசு முட்டை விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சுத்தம் பண்ணலை ரொம்ப நாளாகவே. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்தாங்க 28 29 அதை கட் பண்ணி விட்றா. அதனால் வந்து இந்த இது கோகுலோட பேண்ட் அழுக்காக இருக்குங்கிறனால தனியாக வச்சுருக்கேன். இந்த வீட்டில் தானே இப்படித்தான் இருக்கும். சும்மா தான் இருக்கேன். என்ன எதுக்கு? சரி கொடுத்துட்டு வாங்கிட்டு வா. சரி 3 சேலை 2 ஜாக்கெட் தைச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. 2 3 தைச்சாங்களா? ஆமாம், ரோஸ் கலர் தைக்கவே இல்லையா? நல்லா டைலரு, வாங்கிக்கிட்டு வா கருமம். சரி வாங்கிட்டு வா. சரி வாங்கிட்டு வா. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து துவைக்கிற துணியா, இதெல்லாம் வந்து தனியாக துவைக்கிறது. இது வீட்டு துணி போட்டுக்கிறது. இந்த சட்டை மட்டும்தான், இந்த பார்த்துக்கோங்க, இந்த சட்டை மட்டும்தான்
இப்போ ஒரு துவைச்சு கம்போர்ட்டு போட்டு அயன் பண்ணி மடித்து இது எல்லா சட்டையுமே காலேஜுக்கு கொடுத்து விட போகிறேன். ஏன்னா இவங்க வெண்ணையை போட மாட்டார் யாரும் மாமே. சட்டை இல்லைங்கிற அந்த சட்டைக்கு என்னடா குறைச்சல்? இங்கே பாருங்கடா, இப்போ இது பூரா திலீப்பா காலேஜுக்கு பத்தாதாடா. 3 வருஷத்துக்கு சட்டையே அவனுக்கு தேவையில்லைடா. அழகாக அவன் வாட்டுக்கு போட்டுக்குவேன். பேண்ட்டு மட்டும் தான், அதுலேயும் ஒரு 10-5 பேண்ட்டு வச்சுருக்கேன். காலேஜுக்குங்கிறனால கூட்டிகிட்டு போயிட்டு கிளாத்தாக ஒரு 6-7 கிளாத் எடுத்து நீட்டாக அந்த பக்கத்துலேயே டெய்லர் கடை இருக்குது. அழகாக நீட்டாக அவன் அளவுக்கு தச்சு ஒரு 10-20 சட்டை, ஒரு 10 பேண்ட்டு, வாரத்தில் ஒரு நாள் அழகாக என்ன பண்ணுறேன், அந்த துவைக்கிறது வந்து பார்ப்போம். இல்லைனா ஒரு மிஷின் கூட வாங்கி கொடுத்துருவான். இல்லை பக்கத்தில் காவியா பிள்ளை கூட இருக்குது, சத்தை போட்டு குடினா கூட அழகாக வாரத்தில் ஒரு நாள் போய், இல்லை வேலைக்கு யாராவது ஆள் போட்டால் கூட துவைச்சி கூட கொடுத்துருவாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இது மட்டும் இல்லாமல் இங்கே 3 சட்டை இருக்கா, நான் சொல்கிறேன். இவன் சட்டைன்னு புலம்புறானே. இப்போ இந்த சட்டையிலலாம் என்னை கழிக்க சொல்லியிருக்கேன். எப்பா இந்த சட்டை பூரா இருக்குது, எனக்கு இந்த சட்டையெல்லாம் எனக்கு கழிச்சு கொடுப்பானு. இந்த ரூமை பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்கேன்னு? இது பூரா என் நைட்டி, இது பூரா சால்வை, இது பூராமே இந்த 3/4 பேண்ட்டு, நைட் ட்ரெஸ்ஸு, அது பூரா இது பூரா என் சட்டைடா. இது 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 வந்து ஜட்டி பனியன், இது சட்டை பனியன், இது சட்டை பனியன், இது பேண்ட்டு, இது பேண்ட்டு. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேஸ்ட்டானதாக வச்சுருப்பேன். எதையுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். எப்போவுமே என் கேரக்டர் எப்படின்னா, எந்த பொருளையும் தூக்கி போட மாட்டேன், வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். மடித்து வச்சுருப்பேன். கைப்பிடி துணியை ஒன்றுமே இல்லை. இங்கே வாங்க, யார் வீட்டிலாவது கைப்பிடி துணியெல்லாம் அப்படி வச்சுருப்பீங்களா? ஆனால் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது பூரா கைப்பிடி துணி. இப்போ க்ளீன் பண்ணப்போ ஒரு 3 தலைவாணி உரம் வந்துச்சு. சரி, எதுக்கு இந்த தலைவாணி உரையை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி மடித்து கம்போர்டு போட்டுப்பேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்போர்டு வாசம் வரும். அழகாக நீட்டாக கம்போர்டு போட்டு மடித்து வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த பாருங்க, எங்கள் அடுப்படி இப்படி தெரியுதா? நான் இன்னும் அடுப்படிக்குள்ளேயே வரல. கரெக்டாக காலைல 9:30 மணிக்கு அந்த ரூமுக்குள்ளே போனேன். மணி 11:30 மணி ஆக போகுது. 3 மணி நேரம் அந்த ரூமை மட்டும் நான் சுத்தம் பண்ணியிருக்கேன். ஏன்னா கசன்னு இருக்குது இந்த சாமி ரூம். அதையும் எனக்கு சுத்தம் பண்ணி அதை காலைல வெளியே நான் சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது காசை போட்டு துணிமணியை வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இப்போ அவ்வளோ துணிமணி இவருக்கே இப்போ ஒரு பீரோல் வேணும்டா. அவ்வளோ துணிமணி, சட்டை. இந்த சட்டையெல்லாம் போட்டால் என்ன? இந்த சட்டையெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் போட்டான், நல்லா இருக்குது காட்டன் வெயிலுக்கு. இந்த சட்டைக்கு என்னங்க குறைச்சிங்க பாருங்கங்க. இந்த சட்டைக்கு என்ன குறைச்சேன்னு நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த நல்ல பியூர் காட்டனுங்க. இது எதில் எடுத்தது தெரியுங்களா? இந்த பாருங்க, கம்பெனி போட்டிருக்குது. இந்தாங்க, இது என்ன கம்பெனி? இதோட இந்த இன்னொரு கம்பெனி இருக்கும். இது என்ன கம்பெனி? இந்தாங்க நீங்களே பாருங்கள், இது என்ன கம்பெனி? இது அதை விட பியூர் காட்டன். இப்போ வருவேன் பார்க்குறீங்களா? இப்போ நல்லா பார்த்துக்காங்க. இப்போ இதை காமிக்கிறல்ல, போடாமல் மூடையில் போட்டு வச்சுருந்தேன். நான் எடுத்து ஒதுக்கிங்கிட்டு வச்சுருக்கேன். இந்த சட்டையை கொடு, அந்த சட்டையை கொடு. இப்போ துவைச்சி அயன் பண்ணி நான் வச்ச உடனே இப்போ எல்லாத்தையும் போடுவேன். ஒன்றா நான் அவனுக்கு காலேஜுக்குன்னு சொல்லி துவைச்சிருந்தேன். அந்த சட்டையெல்லாங்க நல்ல சட்டைங்க, பூரா காட்டுறேங்க. இந்தாங்க கம்பெனியை பாருங்கள். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பூரா வந்து இந்த பிரிட்டிஜாடி என்னமோ சொல்லுவீங்களே இங்கிலீஷில், பிரிட்டிஜின்னா இது வந்து அவன் சட்டை. அடுத்து இன்னொரு சட்டை இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்த சட்டை. நான் எடுக்கும் போதே சொல்கிறேன், எங்கே போய் எடுத்து தெரியுமா? போத்தீஸில் ப்ரெஸ்டீஜ். தெரியுதா? இந்த சட்டைக்கெல்லாம் என்னடா குறைச்சல்? பூராமே துவைச்ச துணியவே நான் திருப்பி துவைக்க போகிறேன். ஒரு அலசி விட்டு துவைச்சி கம்போர்டு போட்டு கொடுத்துடுவோம். அவன் அழகாக காலேஜில் போட்டுக்கிட்டோம். துணிமணியில் வந்து தயவு செஞ்சு காசை போட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க. நானாக இருக்கேன், என் துணிமணி ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? 10 நைட்டி இருக்குந்தா என் பீரோல், அது இன்னும் அலங்கோலமாக இருக்குது. நான் அதை ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணுவோம். எவ்வளோ தான் வீட்டு வேலை பார்க்குறது? எனக்கு வெளியே இருக்கிற இதெல்லாம் பார்க்குறது இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் மக்களே, இந்த துணியை வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதில் ஒதுங்க வைக்கிறப்போ ஒரு 10-20 சட்டை வரும். துவைச்சி நீட்டாக வச்சு 3 வருஷம் திலீப்பாவுக்கு இதுதான் சட்டை. ஓகேவா? பாய். நெக்ஸ்ட்டு எதை சுத்தம் பண்ணுறேன், என்ன பண்ணுறேங்கிறத, வீட்டு வேலை பார்க்குறதே நான் உங்களுக்கு விளாக்காக போடுறேன். வீடை எப்படி சுத்தம் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய். ஐ லவ் யூ.